வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி கியூபா, ஆப்ஷன் சி நைஜீரியா, ஆப்ஷன் டி பெல்ஜியம். சரியான பதில் ஆப்ஷன் சி நைஜீரியா. மூளை காய்ச்சலுக்கு எதிரான தடுப்பூசியை அறிமுகப்படுத்திய உலகின் முதல் நாடாக நைஜீரியா மாறியுள்ளது. இந்த தடுப்பூசி மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும் 5 வகையான பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படும். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. பசுமை கடன் திட்டத்தில் எந்த மாநிலம் முன்னிலை வகிக்கிறது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி குஜராத், ஆப்ஷன் சி மகாராஷ்டிரா, ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். சரியான பதில் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம். மத்திய பிரதேச மாநிலம் பசுமை கடன் திட்டத்தின் மூலம் 10 மாநிலங்களில் 4980 ஹெக்டேர் பரப்பளவில் மரங்களை வளர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இரண்டாவது கேள்வி. ராக்கெட் என்ஜின்களுக்கான எடை குறைந்த கார்பன் முனையை உருவாக்கிய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ நாசா, ஆப்ஷன் பி இஸ்ரோ, ஆப்ஷன் சி டிஆர்டிஓ, ஆப்ஷன் டி இஎஸ்ஏ. சரியான பதில் ஆப்ஷன் பி இஸ்ரோ. ராக்கெட் என்ஜின்களுக்கான இலகுரக கார்பன் முனையை உருவாக்கி ராக்கெட் என்ஜின் தொழில்நுட்பத்தில் இஸ்ரோ புதிய திருப்பு முனையை அடைந்துள்ளது. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தால் இந்த கார்பன் முனை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி. இந்தியாவின் முதல் ஹைபிரிட் பிட்ச் கிரிக்கெட் ஸ்டேடியம் எது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி பெங்களூரு, ஆப்ஷன் சி தர்மசாலா, ஆப்ஷன் டி மும்பை. சரியான பதில் ஆப்ஷன் சி தர்மசாலா. இமாச்சல பிரதேச கிரிக்கெட் சங்கம் ஸ்டேடியம் பிசிசிஐ அங்கீகரிக்கப்பட்ட முதல் அதிநவீன ஹைபிரிட் ஆடுகளத்தை நிறுவியுள்ளது. அங்கு சர்வதேச மற்றும் ஐபிஎல் போட்டிகளை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி. எக்ஸ் தளத்திற்கு தடை விதித்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான், ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி ஈரான். சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாகிஸ்தான். பாகிஸ்தானில் எக்ஸ் தளத்துக்கு தற்காலிக தடை விதித்து அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் அரசு விளக்கம் அளித்துள்ளது. ஐந்தாவது கேள்வி. விதிகளை மீறி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 2. தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு சமூக வலைதளங்களில் வாக்கு சேகரித்தால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஆறாவது கேள்வி. 2023-24 நிதியாண்டில் அதிக பயணிகளை கையாண்ட விமான நிலையம் எது? ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி பெங்களூரு, ஆப்ஷன் டி மும்பை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.